மழை நீர் பரக்கத் பொருந்திய நீர். அந்த மழை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். அந்த மழை தண்ணீரின் மூலமாக ஷைத்தானின் தீங்கை விட்டும் உங்களை பாதுகாப்பேன். மழை தண்ணீரை உபயோகியுங்கள். உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாற்றுவேன். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீரை நான் இறக்குகிறேன். இதெல்லாம் குர்ஆன். கதை சொல்லவில்லை, நான் கதை பேசவில்லை, குர்ஆனை பேசுகிறேன். அல்லாஹ் நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு 6 சிறப்புகளை கொடுப்பான். முதலாவது சிறப்பு மான் முபாரகா, மழை நீர் பரக்கத் பொருந்திய நீர். இரண்டாவது சிறப்பு வஅஹ்யைனா பிஹி பல்ததம் மைதா, செத்த ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன். மூன்றாவது லியுதஹிரகும் பிஹி, அந்த மலை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். நாலாவது வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், அந்த மலை தண்ணீரின் மூலமாக ஷைத்தானின் தீங்கை விட்டும் உங்களை பாதுகாப்பேன். சுப்ஹானல்லாஹ், மழை தண்ணிக்குள்ள இவ்வளவு விஷயம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பார்த்திருக்கிறோமா மழை தண்ணிய? ஐந்தாவது வலியர்பித அலா குலூபிக்கும், மழை தண்ணீரை உபயோகியுங்கள். உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாற்றுவேன். யார் மழை தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும். வயுஸப்பித பிஹில் அக்தாம், உடம்பில் சக்தி இல்லையா? உடம்பில் சக்தி இல்லையா? பலகீனமா? அல்லாஹ் சொல்கிறான், ஆறாவது சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன். வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி. முதலாவது என்ன? பரக்கத்தான தண்ணி. இரண்டாவது செத்தரை உயிராக்கும் தண்ணி. மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி. நாலாவது என்ன? ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி. ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி. ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி. யார் இறக்குகிறான்? அல்லாஹ் இறக்குகிறான்.